வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். Halo. Yes, orang. ஹலோ அல்லல் போல் அல்வினை போல் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போல் போகா துயரம்பல் குணம் ஆளை அன்னை கோபுரத்தோள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே
வாக்குண்டா நல்ல மனதுண்டா வால்மலையானோ கொண்டா மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையால் உன் பாதம் தப்பாமல் சார்பாய் தமக்கே அண்டர்கள் தூரம் திர அயோத்திமா நகரம் சென்றே தண்ட காரண்யம் சமுத்திரத்தை ஓர் அணையாய் கட்டி குண்டல்வாய் ராவணன் கோதண்டம் கரத்திலேந்தும் புஷ்பரி கிராச்சரம் ஓன் பொன்னடி கமலம் போற்றுவோமே शंभो हरि वो नमः वेद विनायक वेद विनायक அடியவர் வணங்கிடும் அருளருளீசனே அடியவர் வணங்கிடும் அருளருளீசனே ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்து பேரே துண்டிவய தோணே சம்போ ஐந்து கார துண்டிவய தோணே ஐந்து கரம்பரிய சொல்லிக்க சொல்லிக்க அப்பமும் அவள் ஒரு மோக்கடி சக்கரை அப்பமும் அவள் ஒரு மோக்கடி சக்கரை அத்தனையோ நான் உனக்கு படைப்பேன் சம்போ எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா உனக்கு படைப்பே சம்போ எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா விகமன்ற நீல சந்திர சிகரந்த மனையோ சிகரந்த ருமனையோ விரிமல சொரிமலர் அதிகவே ஒரு விரிமல சொரிமலர் அதிகவே ஒரு மலர் வாழை நச்சவையில் வைத்தவா தோணே சம்போ விரும்பி நான் உனக்கு பணிவேன் வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிழனை வள்ளியால் தினை குணத்தில் ஐயா வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிழனை ஐயா வாய்த்தகதினை மாகை உண்ட வேலவா வழி வேலவா அலே மாறி பட சிறந்தளையா வேலவா வழி வேலவா
வில்லில் பாட நிஷ்டமோட ரகுராமா உன் புகழ் வில்லில் பாட நாங்கள் தந்தனைத்தும் தனத்தாலும் போடவே தாளம் போடவே நாங்கள் தருகிடத்தும் தனத்தாலும் போடவே தாளம் போடவே முந்திய குரு நமக்கு முக்கரணம் பரமேஸ்வரன் முந்திய குரு நமக்கு முக்கரணம் பரமேஸ்வரன் அப்படியாக இந்த அரிய ஒரு ஆலயத்தில் அனைத்து தெய்வங்களும் வந்து நமக்கு நல்லொரு கணபதியே என் குருவே சுவாமி கணபதியே என் குரு கணபதியிலும் உன்னை மக கணபதியே ஆறுமுகே சரணை உமை தோழே பாடுவேனே ராமாவன் பாடுவேனே ராமாவன் பலகாலோ உமை தோழே ஆடே 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 வேணு ராமவன் நாடு வேணு ராமவன் திருச்செந்தூரை வந்திடாமல் திருச்செந்தூரை வேல்முறை புடனே வரவியாரு ராமா சிவராமா ஹரி ராம சிவராமா அயோத்தியை ஆண்ட ராமா சிவராம் அயோத்தியை ஆண்ட ராமா நன்மையோடு வரவே ஐயவான வைகுண்ட சுவாமி வந்து அருகுரே ஆஞ்சநேய பெற்றவாணி அருகுரே மோகம் கொண்டவே புறத்த காத்தவே கூடாதி அருகுரே புறத்த காத்தவே தாயே காளியம் அருகுரே சுடரொளியில் பிறந்த சுடரொளியில் பிறந்த மாயாண்டு அருகுரே சுவையில பிறந்தவாண்டி அருகுரே வெள்ள பிறந்தமை சிவாதேவி வளர்த்தமை வாச கருப்ப சுவாமி வந்து அருகுரே வீடு பிறந்தவே ஏமா அருகுரே ஒரு தெய்வங்கே முன்னை வரவே சுணர்ந்து நாகும் நேர்ந்து மாறு வேலையே நெஞ்சதில் நாவதி நெஞ்சதில் நாவதி நின்று விளையாடவே அடே
உருவாகி உருத்தளித்து உருவாக்கி உலகந்தோரு மாதவி அண்ண ஒண்ணு மறந்திட்டாளோ அண்ண ஒண்ணு மறந்திட்டாளோ அண்ணாவியை மறப்பதில்லை மறந்தாலோ நாங்க அண்ணாவிய மறப்பதில்லை கால்வித்தை கச்சவேரி பிடிக்கும் சேவைத்தை படித்தவையாரி கட்டி சுமந்திடு கவித்தை படித்தவையாரி நாளைக்கும் சேவைத்தை படித்தவையாரி பிள்ளை தலைமகன் சீடவேலாம் வைத்த விலங்குழி குருவை வணங்க சீடரேலாம் குருவை வணங்க சீடரேலாம் குலத்து வைத்த விலங்குழி அவர்கள் குலத்தில் வைத்த விலங்கொழி இளம்பெல்லாம் பெயர்வடை பூர நகரில் வாழும் வணங்கியரும் பழையறி அன்பு பெயரி கொண்ட ரகுலாவோட கதைகள் வாடும் ராமசுவாமி புலவர் வாடும் வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றி குமார் புலவர் வாடும் வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றி குமார் புலவர் ராகத்தோட கதைகள் வாடும் ராமசுவாமி புலவர் வாடும் எல்லாம் பெயர் படைத்து நாடார் புலவர் வாடும் அவருடைய தம்பிதானி பாரதத்தில் பெயர் படைத்து பாடாளிங்க புலவர் வாடும் முத்த முத்தாய் கதைகள் வாடும் முத்த முத்தாய் கதைகள் வாடும் முத்த நாடார் புலவர் வாடும் ஐயா முத்துக்குமார் வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றி குமார் புலவர் வாடும் எல்லாம் பெயர் படைத்து கூரை புலவர் வாடும் பாட்டு சொல்லித்தேன் அந்த சொந்து மலர் கமழுகின்ற சொந்து ஓர நகரி வாழும் அவர் சொன்ன சொல்லை தவற மாட்டார் பிறப்பு பேச மாட்டார் உடன் வாழ்பவே அந்த கூட்டு யாவும் பேச்சு கிருஷ்ணனவி புலவர் வாடும் இடம் புகழ்வடை குமார் புலவர் வாடும் சிறப்புடனே வெள்ளுப்பாடு சிறப்புடனே வெள்ளுப்பாடு சீதாராமன் புலவர் வாடும் சிறப்புடனே வெள்ளுப்பாடு அன்னை சீதாராமன் புலவர்
வந்த சபையோர்க்கெல்லாம் நாங்கள் செய்தோம் ஐயா சபையோர்க்கெல்லாம் பேரும் சரண செய்தோம் பாடுகின்ற பாடலில் ஒரு பாடல் குற்றம் இருந்திட்டாலும் கூறுகின்ற வசனத்தில் குற்றம் குறை இருந்திட்டாலும் தமிழை சொல்லும் வார்த்தைகள் பிள்ளை நாங்கள் சொல்லிட்டாலும் பிள்ளை சொல்லும் வார்த்தைகள் நாங்கள் சொல்லிட்டாலும் பெற்றெடுத்த பிள்ளை போலே பெற்றெடுத்த பிள்ளை போலே நம்ம பிள்ளை கொடுக்க வேணும் ஐயோ பெற்றெடுத்த பிள்ளை போலே நீங்கள கொடுக்க வேணும் அப்படி அகில உலகமெல்லாம் படைத்த வெற்றி நகர் என்னும் மாநகரத்திலே அந்த மாநகரத்துல கேட்டவர்களுக்கு கேட்ட வாக்கு வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாக யார் என்ன பனை அடிகளே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா வைகுண்ட சுவாமி திரு ஆலயத்திலே அதாவது தாத்தா என்னம்மா வைகுண்ட சுவாமியோட திருநாள் சொன்னா எப்படி ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல எப்ப எத்தனை நாள் 3 நாள் இல்ல 4 நாள் இல்ல 5 நாள் இல்ல 6 நாள் இல்ல தாத்தா என்ன ஐயா வைகுண்ட சுவாமி திருவிழா வந்து 10 நாள் திருவிழா. ஆமா 10 நாள் திருவிழா கோலாகலமா நடக்கு. நீங்க எத்தனை நாள் வந்தீங்க? நான் 10 நாள் வந்துட்டா இருக்கேன். ஆமா 10 நாள் வந்துட்டா இருக்கு. சரியா? ஆமா இங்கதான் இருக்கீங்க. இங்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? நம்ம ஐயா வைகுண்டர் தானே. வைகுண்டன் தான். அவர் அருள் நமக்கு இருக்கப்ப நம்ம 10 நாள் வந்தோம். வந்துகிட்டே இருக்கு. 10 நாள் உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு. ஆமா சாப்பாடு நல்ல சாப்பாடு எந்த குறையும் இல்ல. அப்படியே? ஆமா எங்களுக்கு ஒரு நாள் தானே கிடைச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க. உங்களுக்கு பல நாளைக்கு எங்களுக்கு பல ஜோலிகள் உள்ள ஆட்கள். சரி நாங்க வந்து இங்கதான் இருந்துட்டோம். அப்படியா? நான் வந்து தாத்தா என்னம்மா வயசான காலத்துல சரி சாப்பாடு எங்க கிடைச்சோ சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கோயில்ல இருக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் தாத்தா. அப்ப ரொம்ப வயசாயிடுதுங்க. ஆமா சரி இருக்கட்டும். ஒரு பேரை மேத்தி வந்தாச்சுனாலே வயசாயிட்டுல. சரிதானம்மா அப்படி சரி கேட்டவர்களுக்கு கேட்டு வாக்கு வரங்களை எல்லாம் அள்ளிக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமாக ஆமா ஐயா வைகுண்ட சுவாமி திரு ஆலயத்திலே 10ஆம் நாள் திருவிழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அப்படி ஐயாவுடைய வாசலிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் நல்லா இருக்கா? அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அடுத்தபடியாக யாரு தாத்தா என்ன உண்மையா சொல்லி ஆகணும் தாத்தா. ஆமா கண்டிப்பா சொல்லி ஆகணும்மா. சொல்லணும்ல நம்ம வெள்ளிசைய உலகமெங்கும் பரப்பக்கூடிய மக்கள் செல்லும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மக்கள் செல்வத்துக்கும் யாழி டிவி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அண்ணாச்சி அவர்களுக்கும் தாத்தா பல வெள்ளிசை கலைஞர்களை வளர்த்து விட்ட காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு எல்லாம் இவங்க பார்த்த மக்கள் செல்வமும் யாழி டிவி மட்டும் தான். இவங்க பார்த்த வேலை தான் உங்களுக்குள்ள ஆக்கிட்டு இருக்காங்க. நம்மளையுமே ஆமா ஒரு காலத்துல தூக்கி விட்டது அவங்க தான். ஆமா ஐயா மறக்க கூடாதுல்ல. சரி என்னைக்குமே நம்மள தூக்கி விட்டவங்கள மறக்க கூடாது. ஆமா அப்படி சரி மக்கள் செல்லும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் யாழி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக யாரு மைக் செட்டை பாத்தியலா? அப்பா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சக்தி பூலாங்கலம். ஆமா சக்தினா சக்தி தான். நம்ம தாத்தா தான். ஆமா தாத்தா நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னு சொன்னா 3 கேக்கு, அங்க ஆண்டி வீட்டுல 4 வார்த்தை கேக்கு, அங்க போய் 4 கேக்கும். 4 கேக்கு. அப்ப பூலாங்குளத்துல மேக்க போனா 5 கேக்கும். செட்டு சரியில்லைன்னு அர்த்தம் இல்ல. நம்ம லேசா பேசினாலே சவுண்ட் அங்க கணீர் கேட்கும். கணீர்னு கேட்கும்ல. எவ்வளவுதான் நாங்க அவைக்காடு போட்டு படிச்சாலும் நம்மளும் 10 நாளா காத்துக்கு இருக்கோம், அவரும் 10 நாளா கதை இருக்காரு. அப்படியா? ஆமா குடுப்பன வேணும்ல. கோயிலுக்கு போன நினைச்சாலே குடுப்பன கிடக்கும் தாத்தா. எல்லாரால போக முடியுமா? ஆமா எல்லாரால போக முடியுதா? எங்களால வர முடியுதா? முடியல உங்களுக்கு எல்லாம் குடுப்பன கிடைச்சு. ஆமா நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அப்படி மைக் செட் ஆபரேட்டர்
சக்தி தானே? சக்தி தான். சக்தி மைக் செட் ஆபரேட் அவர்களுக்கும் சக்தி 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 ஒண்ணு முன்னு கேக்கா சித்தி இதுதான் சித்தி அர்த்தம். தாத்தா சித்தி சித்திங்காரு. சக்தி சக்தி என்ன அவர் எக்கோ வந்து சக்தி சக்தின்னு? அப்படியா? ஆமா. தாத்தா சித்தி சித்தின்னு சொன்ன மாதிரிலாம் இருந்தது. அப்படியா? ஆமா. அப்ப சக்தி தான். சக்தி சக்தி சவுண்ட் சர்வீஸ். சக்தி சவுண்ட் சர்வீஸ். புலாங்குளம். அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அடுத்தபடியாக யாரு? மேலைசை கலைஞர்கள் ஏப்பா நம்ம கிளை அன்பும் பண்பும் வாசமும் நிறைந்த கனகராஜ் அண்ணாவி கனகராஜ் அவர்களுக்கும் அம்மா அடுத்தபடியாக யாரம்மா? அதாவது என்ன என்ன எல்லாரையும் சொல்லியாச்சு. சொல்லியாச்சு எங்களே 2 வார்த்தை சொல்லணும்ல. கண்டிப்பா ஆமா, உங்களுக்கு எந்த ஊரு? உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நம்ம 2 வார்த்தை சொல்லணும்ல. சொல்லியே ஆகணும். அப்படி அரியப்புறத்தை சார்ந்த சேர்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற பாடி வருகின்ற 7 தலைமுறை வெள்ளிசை தான் பாடுது. ஆமா, எங்க தொழிலே அதானே. தாத்தா வேற வழி 8வது தலைமுறை அழகு பாருங்க. அண்ணா எது? அண்ணா இருக்க பத்தியில பின்னாடி. ஆமா ஆமா, அதான் 2 டிக்கெட் இருக்கு. சரி, 8வது தலைமுறைக்கு ரெடியா இருக்காப்புல. பாட ரெடியா இருக்காங்க. ஆமா, சரி இருக்கட்டும். அப்படி ஆமா, அரியப்புறத்தை சார்ந்த சேர்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா அம்மா. அப்படி இருக்க சரி, கற்றது கையளவி என்பார்கள், கல்லாதது உலகளவி என்பார்கள் சொல்வார்கள். நானும் ஒரு சிறு குழந்தை, அவன் சின்ன பாலகி. என் சிற்றவைக்கு எட்டியவாறு எட்டியவாறு உங்கள் முன்னே பாடப் போகிறோம். ஆமா, பாடுகின்ற பாடவில்லை பாட்டுல பாடல் குற்றம், ஆமா, சொல் குற்றம், குற்றம், பொருள் குற்றம், குற்றம், அடிதாளங்களில் குற்றம் குறை இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ, ஆதரிச்சு அனவரிச்சு வைப்பீங்களோ, அதே போல எங்கள் 6 பேரை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு தாத்தா என்ன நம்ம வெள்ளிசை எங்க நடந்தாலும் அன்னை ஆலங்குளத்துல இருந்து உடனே வந்துருவாப்புல. மயிலேர் தாத்தா நாட்டாம இல்லையா? மயிலேர் கோயில் நாட்டாம எங்க வில்லுப்பாட்டு நாங்க படிச்சாலும் சரி வரணும்ல. அன்னை முதல்ல எங்களை தேடி வந்துருவா. எப்படி இருக்கா பாப்பா, சாப்பிட்டியா? முத வார்த்தை எந்த கோயிலா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல வந்துடணும். அப்படி அன்பு பாம்பு நமக்கு கிடைக்கணும்ல. ஆமா, கண்டிப்பா கிடைக்கணும். அப்பேற்பட்ட பாசம் உள்ள அன்னை சரி, என்னைக்கும் மறக்க கூடாதுல்ல. மறக்க கூடாது. அப்படி ஐயாவுடைய வாசல்ல தாத்தா என்ன ஐயா வைகுண்ட சுவாமியோட திருக்கதையை பாட வைக்கிறோம். சரி, ஐயா வைகுண்டரோட அவதாரம்னு சொன்னா ஆமா, எம்பெருமாள் நாராயணுடைய 10வது அவதாரம் தான் சரி, வைகுண்ட அவதாரம். இந்த வைகுண்டமானவர் என்ன உலகத்திலே எதுக்கு வந்தார் தெரியுமா? என்னம்மா? அதாவது என்ன உலகத்திலே நடக்கக்கூடிய என்ன அவதாரங்களா? அவதாரம்னு சொன்னா வைகுண்டர் தீய வினைகளை எல்லாம் அழிப்பதற்கு தான் வந்தாரு. வைகுண்டமாக சாதி மதம் வேதங்கள் தீண்டாமை அப்படி அத்தனையும் அழிப்பதற்கு தான் நம்ம ஐயா வைகுண்டம் வந்து பூலோகத்திலே வந்தார். அப்ப வைகுண்டரோட அவதாரம்னு சொன்னா என்னம்மா? 10வது அவதாரம் தான் வைகுண்ட அவதாரம். அப்படி வைகுண்ட அவதாரம்னு சொன்னா என்ன ஐயா வைகுண்டர் ஆமா சான்றோர் மக்களுக்கு நடக்கக்கூடிய ஆமா தீய வினைகளை எல்லாம் சாதி கொடுமைகளை எல்லாம் ஆமா தீர்ப்பதுக்கு தான் ஐயா வந்தாரு. அப்ப சான்றோர்களை காக்கிறதுக்கு தான் வந்திருக்காருன்னு சொன்னா அவதாரம் எடுத்து வந்தாரு. அதுக்குதான் அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. சரி, அப்ப சான்றோர் மக்களை காக்கிறதுக்காக வந்தாருன்னு சொன்னா ஆமா சான்றோர்களை பிறவி செய்யணும். பிறவி செய்ய வேண்டும். சான்றோர் எங்க இருந்து வந்தா தானே சான்றோருக்கு கிடைக்கக்கூடிய தீயத்தை அத்தை ஐயா வந்து தீக்க வருவாரு, சரி பண்ண முடியும். அப்படினால ஆமா 4 வார்த்தைகளை சொல்லி சரி சான்றோர்களை பிறவி செய்து விட்டு ஐயா வைகுண்ட சுவாமியோட திருக்கதையை பாட வைக்கிறோம். அப்படி இருக்க ஆமா கைலாசம் மலையதிலே யார் யாரெல்லாம் கொலுவிருந்தார்கள் தெரியுமா? ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் இந்த ஆண்டவன் சிவவே ஐயாமை உமை பார்வதி ஐயா மூத்த பிள்ளை நாயகி பகவான் பக்கம் குழுமிரு இளைய மகே ஐயா வியால் முறை இடது பக்கம் ஐயா வள்ளியோடு ஐயா தேவானையும் சுவாமி தேவானையும் வரிசையுடன் ஐயா குழுவிருந்தார் சுவாமி கைலாச மலையதில்
நாரதரும் நந்தியே நலமுடனே கொழுகிறேன் நாட்டமோனி சட்டமோனி நாளகு கும்ப மாமுனியும் நாளகுடனே கொழுகிறேன் கடலின் நன்னதி கடலின் நன்னதி பச்சமாளு லட்சுமியோ ஆழ்கடலின் நன்னதியிலே பச்சைமா லட்சுமியும் கொழுவிருந்தார் கடலின் நன்னதியில பச்சமாளு லட்சுமியும் சுடகனை கொழுகிறேன் பட்டணே சதுர்மோகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொழுகிறேன் ராமரலோக பட்டணே ராமரலோக பட்டணே இந்திரனோ இந்திராணியோ அமரலோக பட்டணத்து இந்திராணியும் கொழுவிருந்தார் கைலாசபகத்திலே ஆமா ஈசனாகப்பட்ட சிவபெருமான் பகவான் சிவபெருமானோ யானைத்தோள் புகழ்வையோடு புலித்தோள் ஆசனத்தோடு அந்த சிவனோடு பார்வதியுமாக சத்தியமாக கைலாசம் அணையதிலே கொலுவிருந்து வருகிறார்கள். ஆமாம்மா. அப்படி மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகனோடு வள்ளி தேவனையுமாக அந்த கைலாசம் அணையதிலே கொலுவிருந்து வருகிறார்கள். நாரதர் நந்தி தேவனோடு அட்டமோடு சட்டமோனை அழகும் மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். பார்க்கடல் தன்னதிலே பச்சமா ஆளும் லட்சுமியுமாக பௌசுரனை கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி அமரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க அதாவது கைலாச மலையிலே ஆண்டவன் சிவபெருமான் ஆதிபரா சக்தியோடு பார்வதியோடு அண்ணன் மகன் விநாயகப் பெருமான் முத்த பிள்ளை விநாயகனோடு அண்ணன் எம்பெருமாள் நாராயணனோடு நாராயணோட மனைவி யார் தாத்தா? யார்? லட்சுமி. ஆமா. அப்படி நாராயணனோடு லட்சுமியுமாக அந்த கைலாச மலையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலுவிருக்கும் பொழுது தாத்தா ஆண்டவன் சிவபெருமானுக்கு 6 கால பூஜையை செய்வதற்காக ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 7 சப்த கன்னிமார்களை பிரவேச செய்தார். 7 பெண்களை எதுக்கு பிரவேச செஞ்சாங்க? யாரெல்லாம் எதுக்காக பிரவேச செஞ்சாங்க? ஆண்டவன் சிவபெருமானுக்கு 6 கால பூஜையை செய்வதற்கு பிரவேச செய்தார். பணிவிட பண்றதுக்காக பிரவேச செய்தார். பணிவிட பண்ண வேணும்ல? ஆமா. ஐயா நம்ம தாங்கள் வச்சிருக்கோம்னு சொன்னா நம்ம ஐயா காலையில ஐயாவுக்கு விளக்கு போடணும், சாயங்காலம் விளக்கு போடணும், சாமி கும்பிடணும். அப்ப சாமி கும்பிடணும்னு சொன்னா ஒரு ஆள் இருக்கணும்ல? மக்கள் வேணும். ஆமா. ஐயாவை வந்து வணங்கணும், ஆள் வேணும். அப்படி இருந்தா தானே அது ஒரு கோயில். இப்படி 10 நாள் திருவிழா நடத்துறதுக்கு ஜனங்கள் வேணும். ஆமா. வருமானம் வேணும். ஆமா. என்னமெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போலவே அந்த கைலாச மலையிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 7 சப்தக்கன்னிமார்களை பிரவேச செய்தார். அப்படி 7 சப்தக்கன்னிமார்களும் சிவபெருமானுக்கு 6 கால பூஜையை தவறாமல் செய்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பூஜை கண்டிப்பா நடக்கு. அப்போ 6 கால பூஜையை செய்து வரும்போது அதாவது எப்படி செய்வாங்களாம்? கங்கையாற்றங்கரையிலே சரி அமிர்தத்தை எடுத்து தண்ணீரை திரட்டி கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணது வழக்கம். சரி. ஆமா. அப்படி 7 சப்தக்கன்னிமார்களும் கங்கையாற்றங்கரை பக்கம் வருகிறார்கள். சரி. அப்படி வருகின்ற பொழுது எம்பெருமான் நாராயணர் பார்த்தார். அதாவது என்ன நாராயணருடைய வேலைன்னு சொன்னா என்னம்மா திருவிளையாடல் சொன்னா நிறைய இருக்குல்ல கோபால கண்ணனாக அவராக செய்ததும் அவர்தானே. அதே போலவே சரி எம்பெருமான் நாராயணர் கங்கையாற்ற நதி பக்கம் வருகிறார்கள். ஆமா. அப்படி வருகின்ற பொழுது என்ன சப்த கன்னிமார்கள் 7 பேர்களும் கங்கையாற்ற நதியிலே
அப்படி ஆண்டவன் சிவபெருமானுக்கு 6 கால பூஜையை செய்யணும்னு சொல்லி ஆமா கங்கை சங்கதியிலே அமிர்த கஞ்சி எடுக்க வந்திருக்காங்க. தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. அப்ப தண்ணீர் எடுக்க வரும் பொழுது அவங்க தண்ணி எடுக்க போனா குடம் எதுவும் கொண்டு போக மாட்டாங்க. அப்படி தண்ணில ஒரு வட்டம் போடுவாங்க. வட்டமா வளைஞ்சு தண்ணி திரண்டு வரும். சரி, அதை கொண்டு அபிஷேகம் பண்ணதான் வழக்கம். அப்படியா? ஆமா. சரி, அப்படி செய்யும் பொழுது சரி எம்பெருமாள் நாராயணர் பார்த்தார். என்னம்மா? சப்தகன்னிமார்களே, என்ன என்ன உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறேட்டா? திருமணம் முடிக்கணுமா? ஆமா. நாங்க கைலாசத்துல நாங்க சிவபெருமான் தொண்டு செய்வது எங்களோட வழக்கம். அப்படியா? எங்களுக்கு கல்யாணத்து மேல ஆசை இல்லையா? அப்படியா? ஆமா. கன்னிமார்களே, என்ன என்ன? என்னை மாமான்னு சொல்லி கூப்பிடுங்க. மாமான்னு சொல்லணுமா? பிறகு மாமான்லாம் சொல்ல முடியாது. அப்படியா? அத்தாமனு கூப்பிடுங்க. சரி, வாய் நிறைய அத்தான்னு சொல்லி கூப்பிடுங்களேன். அப்படிலாம் கூப்பிட முடியாதுயா. அப்படியா? நாங்களுக்கு பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெண்கள் நாங்கள். ஐயா நாராயணரே, என்ன உங்களை அத்தா மாமான்னு சொல்லி கூப்பிட்டோம்னு சொன்னா ஆண்டவன் சிவபெருமானுக்கு எப்படி நாங்க 6 கால பூஜையை செய்ய முடியும்? சாபத்துக்கு ஆளாயிரும் ஐயா. தேவையில்லாம விளையாடாதீங்க ஐயா. ஐயா உடனே பார்த்தார். என்ன? கங்கையாச்சங்கரையிலே அந்த சப்தமன்னிகாரர்கள் எல்லாம் ஆமா உடைகளை எல்லாம் வைத்துதான் தண்ணி எடுக்க போனாங்க. இவங்க 7 பேருக்கு ஒரு பாடத்தை புகட்டணும்னு நினைக்காரு. சரி, அப்போ தண்ணியில போய் குளிக்க போற எல்லாவளும். ஆமா, சப்தகன்னிமார்கள் எல்லாம். சரி, அப்போ உடனே பார்த்தார் எம்பெருமாள் நாராயணர். ஆமா, அந்த துணிகளை எல்லாம் எடுத்து மறைச்சு கொண்டு வச்சுக்கிட்டாரு. மரத்துல கொண்டு மேல கொண்டு வச்சுக்கிட்டாரு. எப்படி நீங்க வெளியில வரீன்னு பாப்போம். எப்படி வரணும்? எப்படி வந்துதானே ஆகணும். துணி இருந்து வந்துதானே ஆகணும். ஆமா. அப்படி நினைக்கும் பொழுது சரி சப்தகன்னிமார்கள் 7 பேரும் கங்கையாற்றங்க உள்ளே இருக்கா. அப்படி நீராடிக்கிட்டு இருக்கா. உடனே பார்த்தார். என்ன? 7 பேர் ஒருத்தி கூட அசர மாட்டாக்கால. கரையில எட்டி பார்க்க துணியை காங்கல. நாராயணரே, இது உமரோட வேலை தானே? உம்ம வேலை தானே இது. நீர் தான் இந்த சேட்டையெல்லாம் செய்வீர். இவராத்தான் இருக்கும். துணியெல்லாம் அள்ளிட்டு போய் நீங்க வச்சிருக்கீரோ? ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கீங்களோ? நீ துணி அள்ளிட்டு போனாலும் நான் வெளியில வர மாட்டேன், உள்ளே இருப்போம் ஐயா. நாங்க தண்ணி விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படின்னு சொல்லுதா. ஆமா. உடனே பார்த்தார் நாராயணர். என்னய்யா? இந்த 7 பேரையும் எப்படி வெளியில வர வைக்கலாம்? எப்படி வெளியே வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆமா வாயுதேவனையும் வர்ணதேவனையும் வரவழைத்து இடியோட மழையானது பெய்ய வச்சார். தென்றலாக வீச சொன்னாரு. மழை சோனு பெய்யுது. மழையோட சேர்ந்த காத்தும் அடிக்கி. காத்தும் மழையும் காத்து அடிச்சுன்னு சொன்னா தண்ணிக்கு நிக்க முடியுமா? முடியாது. வரையில ஆட்டம் கொடுத்துரும், உடம்பு ஆடிரும், கிடு நடிங்கிரும்ல. வெயில் இப்பவுமே நம்மள இந்த போட்டு கொளுத்துது. ஆமா, இன்னும் இருக்கு மாசம் 2 மாசம் இருக்கு. இன்னும் 2 மாசம் எப்படி போகும்னு தெரியல, எப்படி போறோமோ தெரியல. ஆமா, எல்லாரும் கருத்துருவோம் நினைக்கிறேன். ஆமா, நம்ம தான் ஊரா போயிடுவோம் சாப்பிடறதுக்கு. தாத்தா வச்சு கொடுக்கணும். ஆமா, அழகா சாப்பிடலாம். தாத்தா சிவப்பா இருக்கு. பல வேதிகளை கண்டிக்கும்ல அம்மா. ஆமா. அப்ப உடனே எம்பெருமாள் நாராயணர் அவரை தன்னுடைய தீய இதா ஆக்கி வச்சுக்கிட்டாரு. ஆமா, தீ எரிஞ்சுன்னு சொன்னா ஒரு குளிருக்கு நம்ம எங்க நெருப்பு கிடைக்கான்னு பாப்போம். வெக்கைக்காக ஓடுறோம்ல. அப்ப 7 சப்தகன்னிமார்களும் நெருப்பு பக்கம் வருவோம்னு சொல்லி வந்து நிக்காங்க. ஆமா, உடனே பார்த்தார். என்ன? எம்பெருமாள் நாராயணர் 7 சப்தகன்னிமார்களையுமாக ரிஷி கர்ப்பமாக ஆக்கினார். உடனே பார்த்தா 7 பேரும் என்ன நம்ம ஆண்டவன் சிவபெருமானுக்கு எப்படி பூஜை செய்ய முடியாது. எம்பெருமாள் நாராயணன் நம்ம 7 வரை கர்ப்பமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி 7 சப்தகன்னிமார்களுமாக 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். 7 ஆம்பளை பிள்ளைங்க. அது யாரெல்லாம்? அப்படி 7 ஆம்பளை பிள்ளைகளை பெற்றெடுத்த உடனே சப்தகன்னிமார் பார்த்தா இந்த பிள்ளையோட போனோம்னு சொன்னா பகவான் நம்மள கைலாசத்துல நிறைவேற்றுவாரா? பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுதா, நம்ம அந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. நடு காட்டுக்குள்ள 7 புள்ளைகளை போட்டு போயிட்டா. அந்தரமா இருக்குமா மறைஞ்சா. உடனே பார்த்தார் நாராயணன். என்னய்யா? என் பெற்ற பிள்ளைகளை, நம்ம பெத்த பிள்ளைகளை இப்படி நடுக்காட்டுக்குள்ள போட்டு போயிட்டாங்களே. இந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம்? இந்த பிள்ளைய பிறந்ததுக்கு நம்ம தான் காரணம், நம்ம தான் அதுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி எம்பெருமாள் நாராயணர் ஆமா அந்த நடுக்காட்டுகளே சரி 12 கரங்களோடு சுரம் எடுத்தார். சுருவத்தை எடுத்தார். 12 கையினா எப்படி இருக்கும் பாருங்க. ஆமா, 7 பிள்ளைகளை தூக்கணும்ல. 2 கூட 10 இருக்கும். எப்படி 2 கை எக்ஸ்ட்ரா ஒரு 10. எக்ஸ்ட்ரா 2 10. ஆமா, அப்படி ஆமா 12 கரங்களோடு எம்பெருமாள் நாராயணன் சுரூபத்தை எடுத்தார். அப்படி 7 ஆண் குழந்தைகள் எடுத்துக்கொண்டு ஆமாம்மா எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே ஆதி வெள்ளி கைலாசத்தில் எம்பெருமாள் நாராயணன் 12 கரங்களோடு நல்ல ஆண் குழந்தை வயதிலை எடுத்துக்கொண்டு வடக்கு கோட்டை வாசலில்
வார்த்தை கேளு வார்த்தை கேளு அண்ணனோட வார்த்தை கேளு பார்வதியே அண்ணனோட வார்த்தை கேளு ஐயா உனக்கு கோட்டை வாசலில் வராரே எம்பெருமாள் நல்ல குழந்தைகள் அத்தா அத்தம் பகவானி அத்தா அத்தம் பகவானி என்னுடைய வார்த்தை கேளு என்னுடைய வார்த்தை அப்படி எம்பெருமாள் நாராயணர் 7 ஆண் குழந்தைகளை எடுத்து கைலாசம் வருகிறார். கைலாசத்துக்கு வந்து சேர்ந்தார். கைலாசம் வடக்கு கொட்ட வாசலில் வருகிறார். ஆமம்மா. உடனே பார்த்தா பார்வதி என்ன என்ன தங்கச்சி இப்படி 7 பிள்ளைகளோட வந்திருக்கீங்க. இந்த 7 பிள்ளை யாரு பிள்ளைங்க? இந்த 7 குழந்தை என்னோட குழந்தைதாம்மா. உன்னுடைய குழந்தையா? சப்தகன்னிமாருக்கும் எங்களுக்கும் குழந்தை பிறந்த குழந்தை 7 பேரு. அப்படியா? ஆமா. இப்போ என்ன செய்யணும்னு கூட்டி வந்திருக்க? 7 குழந்தை தாய் இல்லாத அனாதையா இருக்கம்மா. சரி. அதனால தான் பிள்ளைகளை வளர்க்கணும்னு உன்னை தேடி வந்தேன். என்னை தேடி வந்தியா? ஆமா. நானே 3 பத்து வச்சுக்கிட்டு இருப்பமாவும் வாடுவோமான்னு இருக்கேன். இருக்கேன். இந்த 7 பிள்ளைகளை நான் பார்க்கவா? நீ பாப்பன் நம்பிக்கையில தான் வந்தேன். அண்ணா அண்ணா கோபாலக்கண்ணா என்னால் 7 பிள்ளைகளையும் பார்க்க முடியாது. சரி. உடனே பார்த்தார் நாராயணர். என்னம்மா? ஆண்டவா பரம்பொருளே அத்தாம் பகவானே. ஆமோ 7 பிள்ளைகள் என் பிள்ளைகள் தான். ஆமா. அதனாலே என்ன உங்களுடைய ஆலயத்திலே சரி இந்த வடக்கு கோட்டை வாசலில வைத்து ஆமையா 7 ஆம்பளை பிள்ளைகளுக்கு நீரே பேர் கொடுத்துரும். முதல்ல பேரை கொடுங்க பிள்ளைகளுக்கு. பேர் கொடுத்தா யாருன்னே முதல்ல நமக்கு தெரியும். பெத்தவங்க வச்சாதான் மச்சவங்க கூப்பிடுவாங்க. உங்களுக்கு உங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க. ஆமா. எனக்கு எங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க. தாத்தாக்கு சுப்பிரமணியன் பேர் வச்சிருக்காங்க. ஆமா. தாத்தா பேர் சுப்பிரமணியா? ஆமா. பிச்சுமணியா? ஆமா. அப்போ பிறந்தது ஒரு குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டும். பேர் நாமத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கைலாச மலையிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆதிபர சக்தியோடு ஆமையா மூத்த மகன் விநாயக பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன். நன்றி 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 நன்றி. சேட்டு முதல் வந்தாச்சு. அப்ப பிறந்தது ஒரு குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாடார் என்ற ஒரு பெயரும் சான்றோர் என்ற ஒரு பெயரும் சானார் என்ற ஒரு பெயரும் அப்படி 7 பெயர்களையும் கொடுத்தார்கள். உடனே பார்த்தார் எம்பெருமாள் நாராயணர். இந்த 7 பிள்ளைகளை யார் வளர்க்க முடியும் சொல்லி புட்டாவரத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளியிடம் அதிலே வந்தார்கள். காளியம்மா இடத்துல வந்தாங்க. காளியம்மா இடத்துல வந்து எம்மா காளியம்மா இந்த 7 பிள்ளைகளை நீதான் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது நம்மளை எல்லாம் பத்திரமாக வளர்த்தனாலதான் அவளுக்கு பத்திரகாளினே பேரு. அவளுக்கு பேரு காளி. பத்திரகாளி. ஆமா. வேலை நல்ல உனக்கு வேலையம்மா ஐயா வேலையம்மா உனக்கு விளையாடு அம்மா வேலையம்மா சமயம் யாழைகளில் பள்ளி கொண்ட யாச்சுதரே வாருமையா கடலே வள்ளி கொண்ட யாச்சுதரே அச்சுதரே வள்ளி கொண்ட ஆமோ யாழைகளில் பள்ளி கொண்ட யாச்சுதரே வாருமையா ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் அயோத்தியை ஆண்டலிங்கம் தன்னே